अस्सलामुअलैकुम वरहमतुल्लाह। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मैं यहदिल्लाहु फला मुदिल्ल लहु व मैं युद्लिल्हु फला हादिय लहु। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அளவில்லா அன்பும் நிகரில்லா கருணையும் கொண்ட அல்லாஹ்வின் அருள் நம் அனைவர் மீது பொழியட்டுமாண்டு அல்லாஹ்ட்ட கேட்டவனா என்னுடைய உரையை நான் துவங்குறேன். புகாரியில் வரக்கூடிய முதல் செய்தி, செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை அடிப்படையாக கொண்டது. அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல் நன்மையான செயலாக இருக்கிறதும் நன்மை இல்லாத செயலாக இருக்கிறதுமே நம்ம என்ன கொள்கிறோம், நம்ம சிந்தனையில் எந்த எண்ணத்தை வைக்கிறோம் அப்படிங்கிறதான அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கு. தொழுகை நன்மையான காரியம்தான், நன்மையான செயல்தான். ஆனால் அதே தொழுகையை பிறர் பார்க்குறாங்க, இன்னொருத்தர் பார்க்குறாரு அப்படிங்கிறதுக்காக தொழுதோம்னா அது நன்மையாக மாறுமா? அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம், அல்லாஹ் நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிற சிந்தனையோடு நம்ம தொழுதோம்னா அது நன்மையான தொழுகையாக போயிடுது. அந்த தொழுகைக்கு நமக்கு நன்மை கிடச்சி போயிடுது. அதே தொழுகையை பா எப்படி தொழுகிறாரு, இவரை மாதிரி ஒரு இபாதத்து செய்யக்கூடியவரை பார்க்க முடியாதுப்பா, ஒரு வக்து கூட விட மாட்டார் அப்படின்னு இன்னொருத்தர் நினைக்கணும் அல்லது சொல்லணுங்கிறதுக்காக நம்ம தொழுதுட்டோம்னா அது நன்மையான காரியமாக இருந்தாலும் அது நன்மையை நமக்கு தராது. இந்த இடத்துல செயல் நன்மையான செயல் தான். தொழுகை ஏதாவது தப்பா, அல்லாஹ் தொழுகை சொல்லிட்டான், அதை ஃபர்லாக்கிட்டான், நபிசல்லாஹம் தொழுது வழிகாட்டிட்டு போயிட்டாங்க. அதே தொழுகை தான். அந்த தொழுகையை வேற ஒருத்தருக்காக நம்ம தொழுதுட்டோம்னா அது நன்மையில் போய் முடியாது. ஏன் முடியாது? அந்த இடத்துல எண்ணம் சரியாக இல்லை, எப்படி இருக்கணுமோ அப்படி அந்த எண்ணம் அமையலை. அப்படிங்கிறதுனால அந்த செயல் நல்ல காரியமாக இருந்தாலும் நன்மையில் போய் முடியாது. அப்போ நம்ம ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறோம், அதற்கு நன்மை அடையணும் அப்படின்னு சொன்னால் நன்மையான காரியத்தோடு இணைஞ்ச நன்மையான எண்ணமும் நல்ல எண்ணமும் அதில் நம்ம கொள்ளும் பொழுது மட்டும்தான் அது நன்மையாக போய் முடியும். சரி, இப்போ நன்மையான விஷயங்களை எண்ணி பார்க்கணும், யோசிக்கணும், சிந்திக்கணும்னு சொல்லியாச்சு. அதை எப்படி செய்கிறது, அல்லது அதை செய்கிறதுல இருக்கிற பிரச்சனை என்ன, ஏன் நம்மளால் அதை செய்கிற பொழுது அது வரமாட்டேங்குது, அந்த சிந்தனை வரமாட்டேங்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய சிந்தனை ஓட்டம் எதை மையமாக வச்சு அமையுது அப்படின்னா, நம்ம எதை பார்க்குறோமோ தினசரி அன்றாட வாழ்க்கையில், எதை கேட்குறோமோ காதை கொண்டு, எந்த மாதிரியான விஷயங்களை கேட்குறோமோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய சிந்தனைகள் அமையுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மூமின்கள் நல்லதை பேசுவாங்க, நம்ம பேசுகிற விஷயமே நம்ம உள்ளத்தில் பதியும். அப்போ நம்ம பேசும் பொழுதே நன்மையான விஷயங்களை, நல்ல விஷயங்களை நம்ம பேசும் பொழுது அது நம்ம உள்ளத்தில் பதியக்கூடியதாக இருக்குது. பேசும் பொழுதே நல்ல விஷயங்களை பேசாமல் தீயதையும் கெட்ட வார்த்தைகளையும் பிறரை குறைபாடுறதையும் பிறரை பற்றின தவறான விஷயங்களையும் நம்ம பேசும் பொழுது அதுதான் நம்ம உள்ளத்தில் பதியுது. நம்ம நினைக்கிறோம் அவரை பற்றின குறையத்தானே சொல்கிறேன், அப்படி கிடையாது. நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம உள்ளத்தில் பதியக்கூடியதாக தான் இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நம்ம உள்ளத்தில் பதியக்கூடியதாக தான் இருக்குது. கேட்கக்கூடியது எல்லாமே நம்மளை சுற்றி எப்படிப்பட்ட சூழல் இருக்கோ அந்த சூழலுக்கு ஏற்ப தான் நம்மளுடைய சிந்தனைகள் அமையும். நம்மளை சுற்றி நல்ல விஷயங்களை சிந்திக்கக்கூடிய மனிதர்களும் நல்ல சிந்தனைகளும் நம்மளை சுற்றி இருந்துச்சுன்னா நம்மளுடைய செயல்
எந்த விதமான தடங்களும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நல்ல செயலாக மாறிடும். எதை பார்க்க நம்ம சிறு பிள்ளைகளை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, பெற்றோர்கிட்ட இருந்தால் அந்த பிள்ளைங்கள் வந்து பாடம் படிக்குது. பெற்றோர் என்ன போர்டு போட்டு இது இப்படி இது இப்படித்தாம்மா சொல்லணும் அப்படியா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்புறம் எப்படி பெற்றோர்கிட்ட இருந்து பாடம் படிக்குது? தன்னுடைய தாய் எதை பேசுகிறாளோ, தன்னுடைய தந்தை எதை பேசுகிறாரோ அதை தான் அந்த குழந்தை பார்க்குது. அதுக்கு அது சரி தப்புலாம் தெரியாது. எங்கள் அத்தா இதை பண்ணிட்டாங்க, எங்கள் அம்மா இதை பண்ணுறா, அப்போ அது பண்ணலாம். அது சரி தப்புங்கிற சிந்தனையெல்லாம் அந்த குழந்தைக்கு வராது. அது சரி தப்புங்கிறத நம்ம எப்படி முடிவு எடுக்கிறோம்? அந்த குழந்தை பேசணும்னு முடிவு எடுத்துடுறோம். அந்த குழந்தை எப்படி பேசணுச்சு? தப்பு நம்மள்ட்ட இருந்து வந்தது. அப்போ அந்த குழந்தை அதை சிந்திக்காமல் எதுவுமே செய்யாமல் பார்க்குறத வச்சு அது அதோடைய செயலை செஞ்சிருது. இதே மாதிரி தான் எல்லாம் நம்ம மூளையே படைச்சிருக்கிறோம். எந்த மாதிரியான விஷயங்களை நம்மளை சுற்றி நம்ம வச்சுருக்கோமோ அதுதான் நம்மள்கிட்ட வெளிப்படும் நம்மளுடைய செயலாக. ஒரு வன்முறை காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய உள்ளம் வன்முறைக்கு பழகிடும். அதுக்கப்புறம் எந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நமக்கு வந்துட்டாலும் அல்லது கோபம் வந்துட்டாலும் அது எப்படி அவன் என்னை அப்படி சொல்ல போச்சு, அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை நான் யாருன்னு காட்டுறேன், நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, என்னால் என்ன முடியும் தெரியுமா, ஏன்னா அந்த சிந்தனையை நம்ம விதைச்சிட்டோம். இதுக்கு பதிலாக, இந்த சிந்தனைக்கு பதிலாக அல்லாஹ் சொல்கிறான், மூமீன்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த விஷயத்தை நம்ம உள்ளத்தில் பதிய வைக்கும் பொழுது நம்ம கோபத்தை மென்று விழுங்கலாம் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் நடந்துடும். ஏன்னா நம்ம சிந்தனையில் ஆல்ரெடி அது உள்ளே போயிடுச்சு. ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிப்போம்ல, காலையில் இத்தனை மணிக்கு இங்கே போகணும், அவரை பார்க்கணும், அவர்கிட்ட இதை பேசணும். இதை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அதை யோசிச்சிடுறோம். அவர்கிட்ட என்ன பேசணும், அவர்கிட்ட ஒரு வியாபார சம்பந்தமாக ஒரு 1 லட்ச ரூபா கேட்க வேண்டியிருக்கு, அவருக்கு மாதம் இவ்வளோ கொடுத்துடணும், அவருடைய கணக்கோளர்களை இப்படி மெயின்டைன் பண்ணணும். இதையெல்லாம் யோசிக்காமல் நம்மளால் செய்ய முடியாது. இது நம்ம எண்ணத்தில் இருக்க போய் தான் செயலாக வெளிப்படுது. அப்போது எண்ணத்தில் குர்ஆனை கொண்டே வச்சுட்டோம். நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே குர்ஆனை அடிப்படையாக கொண்ட சிந்தனைகளாக மாறிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய செயல்கள் குர்ஆனை அடிப்படையாக கொண்ட செயல்களாக மாறிடும். நம்மளுடைய எல்லா செயல்களுமே. அதே நேரத்தில் செயல்கள் எப்படி இருக்கணும்னு நல்லா சொல்கிறான், லியபுலுவன்னக்கும் ஐயுக்கும் ஆகுசுன் அமலா. நாம் அல்லாஹ் சொல்கிறான், இந்த வாழ்வையும் மரணத்தையும் எதுக்கு படைச்சிருக்கோம் அப்படின்னா அழகிய செயலை, நல்ல செயலை மனுஷன் செய்கிறானா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் நம்ம அதை படைச்சிருக்கிறோம். அதை ரெண்டையுமே. அப்போ இந்த அழகிய செயலுங்கிறது எப்படி வரும்? அழகிய சிந்தனை மூலயமா தான் வரும். அழகிய சிந்தனைக்கு நம்ம எங்கே போகிறது? அதுக்கு குர்ஆன்கிட்ட போனோம்னா அழகிய சிந்தனை கிடைச்சிடும். குர்ஆனில் ஏதாவது தப்பு இருக்கா? குர்ஆனில் இத்தனாவது வசனத்தில் இத்தனாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் இதை தப்பாக சொல்லிட்டான் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? குர்ஆனை நம்ம செயல்படுத்துறதுனால நமக்கு கேடு வந்துருமா? குர்ஆனை செயல்படுத்துறதுனால நம்ம வாழ்க்கையில் நஷ்டம் வந்துருமா? இல்லை நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் நம்மளை அசிங்கமாக பேச போகிறாங்களா? நம்ம அவமரியாதைப்படுத்த போகிறாங்களா? 100% நல்லது மட்டும்தான் குர்ஆன் சொல்லும். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா அவர் சொல்கிறது நல்லதாகவும் இருக்கலாம். அவர் எப்படிப்பட்ட மனிதராக வேணா இருக்கட்டும், எவ்வளோ உயர்ந்த பதவியில் உள்ளவங்களாக இருக்கட்டும், எவ்வளோ வயசு மூத்தவங்களாக இருக்கட்டும், எவ்வளோ கல்வியை கற்றவங்களாக இருக்கட்டும், ஆனால் அவர் சொல்றதுல நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம். குர்ஆன் அப்படியா? குர்ஆனில் இது கெட்டது, இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏற்றது கிடையாது அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இல்லை. இல்லை, குர்ஆனில் இருக்கிறது 100க்கு 200% நல்லது மட்டும்தானே இருக்கும். அப்போ குர்ஆனை நம்ம சிந்தனையில் செலுத்திட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, குர்ஆனை பற்றின சிந்தனை நமக்குள்ளே வந்துடுச்சு அன்றாட வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய செயல்கள் மாறிடும், குர்ஆனின் அடிப்படையில் மாறிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, அவங்களுடைய கேரக்டரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரே வார்த்தை தான், அவங்க நடமாடும் குர்ஆனாக இருந்தாங்க. இன்னும் சில அறிவிப்புகள் வருது வாழும் குர்ஆனாக இருந்தாங்க. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால அப்படி இருக்க முடிஞ்சுச்சு? ஏன்னா அவங்க சிந்தனை அந்த இடத்துல சரியாக இருந்துச்சு.
அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? நமக்கு அழகிய முன்மாதிரி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையாக, தன்னுடைய சொல்லா செயலாக அமைச்சுக்கிட்டாங்க. சொல்லா செயலாக அமைச்சிட்டா அது வாழ்க்கையாயிடும். அப்போ நம்மளுடைய சொல்லும் செயலும் குர்ஆனை மையமாக கொண்டு, குர்ஆனை அடிப்படையாக கொண்ட சொல்லாவும் செயலாகவும் மாறும் பொழுது நம்ம குர்ஆனிய மனிதராக மாறிடுவோம். எந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் செஞ்சாலும், எந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் பேசினாலும், எந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் கேட்டாலும் அதை குர்ஆனோட பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை ஓட்டம் நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம குர்ஆனிய மனிதராக மாறிடுவோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு பிரச்சனையாக தெரியாது. அல்லாஹ் அந்த ஒரு நிகழ்வை, ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஒரு பிரச்சனை வருது. என் மனைவி இப்படி செஞ்சுட்டா, அல்லது என் கணவர் என்னை இப்படி பேசிட்டாரு, அல்லது இந்த இடத்துல என்னை முறையாக அவர் மதிக்கலை, ஏதோ ஒன்று செய்யலை. இது ஒரு நிகழ்வு, எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய சாதாரணமான யதார்த்தமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை அல்லாஹ் எப்படி பார்க்க சொல்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை எதுக்கு கொண்டு வந்தாங்க? நம்ம வாழணும், நல்ல முறையில் வாழ்ந்து நல்ல முறையில் சொர்க்கத்தில் அடையணுங்கிறதுக்கு தானே. அப்போ எல்லா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் குர்ஆனில் தீர்வு இருக்குது தானே. அப்போ அந்த விஷயத்தை, நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை குர்ஆனோட கொண்டு போய் பொருத்தி பார்க்கும் பொழுது அந்த விஷயத்தை எப்படி அணுகணும், அந்த பிரச்சனை எப்படி வந்துச்சு, அதுக்கு தீர்வு என்ன, இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா மறுபடியும் அந்த பிரச்சனை வராது. அப்போ இது எல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் அடையக்கூடிய துன்பங்கள் எல்லாமே உங்கள் கரங்களால் நீங்கள் தேடிக்கொண்டது தான். அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது நம்மளை சுற்றி நடக்கக்கூடியது. பொதுவான விஷயத்தை நான் சொல்லலை. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு நினைப்போம்ல. ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சேன், 10 மணிக்கு போகணும்னு நினச்சேன், ஆனால் 10 மணிக்கு போக முடியலை. ஏன் போக முடியலை? நான் 9:30 வரைக்கும் தூங்கிட்டேன். அப்போது நான் 9:30 மணி வரைக்கும் தூங்குனதுனால தான் 10 மணிக்கு போக முடியலைங்கிற சிந்தனை வரணுமே ஒழிய, அவன் ஏன் 10 மணிக்கு வச்சான், 10:30 வச்சா நான் கரெக்டாக போயிருப்பேன்ல. அல்லது என் வாகனம் கரெக்டாக வேகமாக ஓட்டிக்கிட்டு போகிறேன், நான் போயிடலாம், முன்னாடியே எந்திரிச்சாலும் போயிருக்கலாம்ல. அப்போ அந்த 10 மணிக்கு போக முடியாததுக்கு காரணம் என்னன்னா நான் தான் காரணம். எல்லா விஷயத்திலையும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமே இப்படி ஒரு முடிவுக்கு வந்தோம்னா நான் தான் காரணம். ஏன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு எல்லா பிரச்சனைக்கும், எல்லா பாதிப்புகளுக்கும், ஒரு பொருளாதார நஷ்டமாக இருக்கலாம், அல்லது பெற்றோர் பிள்ளைக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், எல்லா பிரச்சனைக்குமே நான் தான் காரணம், நான் தான் காரணம். அடுத்தவங்கள பற்றியே நம்ம யோசிக்க தேவையில்லை. நாளைக்கு எல்லாம் அடுத்தவங்க என்ன பண்ணினாங்கன்னு நம்மள்ட்ட கேட்க போகிறதே கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், நீ தொழுவுனியா, நீ ஜக்காத்து கொடுத்தியா, அப்படிதான் எல்லாம் கேட்க போகிறான். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனையை நான் எப்படி சரி பண்ண போகிறேன் அப்படிங்கிற சிந்தனைக்குள்ளே நம்ம வரணும். ஆனால் நம்மளுடைய பொது வாழ்க்கைகளில், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் பொதுவாக என்ன நடக்குதுன்னா, என் புருஷன் என்னை இப்படி பேசிட்டாரு, என் வாப்பா என்னை இப்படி சொல்லிட்டாங்க, எங்கள் உம்மா இப்படி சொல்லிட்டாங்க, என் பிள்ளை இப்படி பண்ணிருச்சு, அவனை நம்பி என் கடைக்கு வேலைக்கு வச்சேன், அவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டான், என் கூட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், என்னை என் முதலாளிகிட்ட போட்டு விட்டு போயிட்டான், கூடவே தாங்க இருந்தான், இப்படி பண்ணிட்டு போயிட்டான். எல்லா இடத்துலையும் பாருங்க, அது அவங்க பண்ணிட்டாங்க, அவர் பண்ணிட்டாரு, அவ பண்ணிட்டா. நம்மளுடைய வாழ்க்கையே எப்படி இருக்குன்னா, ஒரு ரொம்ப சிம்பிள், முள்ளு குத்திருச்சு, ரோட்டில் நடந்து போகிறோம், முள்ளாக வந்து குத்துனுச்சு, முள்ளு வந்து குத்துனுச்சா இல்லை நம்ம நடந்து போகும் பொழுது பார்க்காம முள்ள போய் மிதிச்சோமா? நம்ம சொல்லக்கூடிய சொல்லே அப்படித்தான் இருக்குது, முள்ளு குத்திருச்சு. அப்போ இந்த சிந்தனையை நம்ம மாற்றணும். நான் தான் ஃபோனை பார்த்துக்கிட்டே அல்லது மேலே பார்த்துக்கிட்டே ரோட்டை பார்க்காம நடந்து போய் முள்ள மிதிச்சிட்டேன், அதனால எனக்கு காயப்பட்டுருச்சு. எல்லா விஷயத்துக்குமே நம்மளுடைய சிந்தனையை இப்படி மாற்றிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வந்துடணும். அடுத்தவரை காரணம் படுத்தாமல், அடுத்தவரை குறை சொல்லாமல், அடுத்தவங்களை மையப்படுத்தாமல் நான் தான். ஆனால் மனுஷன் எப்படின்னா, நல்லது நடந்துச்சுன்னா மட்டும் நான் தான்ருவோம்,
நான் பண்ணதுனால தான் அது நல்லா இருக்குது. நான் 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 கரெக்டாக அதை பிளான் பண்ணி நான் அதை பண்ணிட்டேன், அதனால் அது சூப்பராக வந்துருச்சு ஒரு வியாபாரத்தில். அதே இது வியாபாரத்தில் நட்டமாக போட்டுமே, கூட இருந்த வாழ்க்கை சரியில்லை பாய். நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்கிறாங்க, நான் இப்படிலாம் பண்ணணும்னு நினச்சேன், சொதப்பிடுச்சு. அவன் சரியாக வேலை பார்க்கலாம். காலையில் நான் 9 மணிக்கு கடையை திறக்க சொன்னேன், அவன் 10 மணிக்கு தான் வந்து திறனான். அதனால இதே இது வியாபாரம் சூப்பராக வரட்டுமே. நம்ம யார், நம்மெல்லாம் கடை திறந்தா எப்படி அந்த இடத்துல மனுஷன் தன்னையை முன்னிறுத்திடுவான், நான் தான் அப்படிங்கிறது. ஆனால் மனுஷன் முன்னிறுத்த வேண்டிய இடம் என்ன? ஒரு தப்பு நடந்துருச்சா நான் தான் காரணம். இந்த கடையிலே நம்ம சொல்லலாமே, ஒரு உதாரணத்துக்கு அவன் 10 மணிக்கு வேலைக்கு வரான்னு தெரியுது, அவனை 9 மணிக்கு வர வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சியா நீ? அவனை 10 மணிக்கு வரான்னு சொல்கிறோம்ல, அப்போ நம்ம தான் காரணம் அப்படிங்கிற சிந்தனையை நமக்குள்ளே கொண்டு வரணும். இது குர்ஆன் அடிப்படையாக கொண்டது. இது ஏதோ வந்தார், இன்னைக்கு ஒரு பேச்சாளர் வந்தார், அவரை வந்து சொன்னார், அதனால் நான் மாற்றிக்கிட்டேன். அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு லுக்குமான் ஒரு பேச்சாளர் வந்தாருப்பா, அவர் பேசினாருப்பா, அவர் இப்படித்தான்ப்பா சொல்லிட்டு போனார், அதுக்காக மாறணுமா? யாரு சொல்றா? 7 வானத்தையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் இந்த பூமியையும் இத்தனை ஜீவராசிகளையும் மனிதர்களையும் படைச்ச இவ்வளோ அறிவு இருக்கக்கூடிய ஒரு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அடியானுக்கு அனுப்பப்பட்ட ஒரு வேதத்தில், அவனுடைய வார்த்தைகளாக இருக்கக்கூடிய வேதத்தில் இப்படி சொல்கிறான். அப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு வார்த்தை. ஒரு 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 மதிக்கத்தக்க மனிதர் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம மதிக்கத்தக்க மனிதர், மதிக்கத்தக்கனா பொதுவாக இல்லை, நான் ஒரு ஆளை பெரிய ஆளாக நினைக்கிறேன்ல, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொருத்தர் நினச்சி வச்சுருப்பாங்க. அவர் ஒரு விஷயத்தை சொன்னால் அதுக்கு எவ்வளோ நம்ம மதிப்பு மரியாதை கொடுக்குறோம். அவர் சொல்லிட்டா கரெக்டாக தான் இருக்கும். ஒருத்தர் தொழில் வச்சு ஒரு கடையில் ஆரம்பித்தார், 50 கடை வச்சுருக்கிறாரு, மாதம் வருமானம் மட்டுமே பல கோடி வருது, சொத்து பத்துலாம் வாங்கிட்டார். அவர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு, அப்பா தொழில் வைக்கிறியா, இப்படி இப்படி பண்ணிக்க, இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. இதெல்லாம் நீ பண்ணணும், இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. அந்த அட்வைஸுக்கு நம்மளுடைய வேல்யூ எவ்வளோ? அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். இவ்வளோ தொழில் பண்ணுறாரு, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு, காரு வீடு வாசல், பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் ரொம்ப வசதியாக இருக்கிறாங்க, நல்ல ஸ்கூலு நல்ல காலேஜில் படிக்கிறாங்க, ஒரு பொண்டாட்டிக்கு இவ்வளோ நகை வாங்கி கொடுத்துருக்கிறாரு, தங்கமாக பார்த்துக்கிறாரு பொண்டாட்டியை. ஆனால் அவர் சொன்னால் நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். அவருக்கே அவ்வளோ வேல்யூ கொடுக்கும் பொழுது அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அப்போ அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிறான்னா அதுக்கான வேல்யூ நம்மகிட்ட எப்படி இருக்கணும்? இன்னொரு இடத்துல அல்லாஹ் குரானில் சொல்கிறான், சைத்தான்ட்ட அல்லாஹ் பேசக்கூடிய அந்த ஒரு கான்வர்சேஷனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். உன்னைய நான் வழி எடுக்கிறதுக்கு அனுமதிச்சிட்டேன், ஆனால் ஏன் மேலே நம்பிக்கை கொண்ட நல்ல அடியார்கள் உனக்கு கட்டுப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஒரு இடத்துக்கு ஒரு மனிதர் வேலைக்கு சேர்த்து விட்றாரு. சேர்த்து விட்றப்ப என்ன சொல்கிறாரு, தம்பி எனக்கு தெரிஞ்ச இடம், என் பேரை காப்பாற்றணும், நீ நல்லா பைய, உனக்கு நல்லா வேலை தெரியும்னு சொல்லி நான் சேர்த்து விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கு சேர்த்து விட்றாரு. அப்போ நம்ம அவருடைய வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுவோம்? நம்மளை சேர்த்து விட்ருக்காரு, நம்ம ஏதாவது குண்டக்க மண்டக்க பண்ணக்கூடாது, கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக வேலை பார்த்து அவர் பேரை காப்பாற்றணும். ஒரு மனிதர் கொடுத்த நல்லவர் அப்படிங்கிற ஒரு சான்றிதழுக்காக, ஒரு நன்னம்பிக்கைக்காக. அப்போ அல்லாஹ் சைத்தான்ட்ட சொல்கிறான், என் மேலே நம்பிக்கை கொண்ட நல்லடியார்கள் உனக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அப்போ எவ்வளோ ஒரு வெயிட்டேஜ் உள்ள ஒரு விஷயம் இது. அல்லாஹ் சொல்கிறான் சைத்தான்ட்ட. அப்போ அதை காப்பாற்றணுங்கிற சிந்தனை நம்மள்கிட்ட இருக்கணும்ல. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே அல்லாஹ்வுடைய திருப்தியை எனக்கு பெற்றுத்தருமா, இல்லை தராதா? நான் இந்த விஷயத்தை இன்றைக்கி செய்கிறேன், காலையில் 10 மணிக்கு நான் ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன செய்கிறேன்? என் அலுவலகத்துக்கு போய்கிட்டு இருக்கேன், அல்லது அலுவலகத்தில் இருக்கேன், அல்லது ஸ்கூலில் காலேஜில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அல்லது வீட்டில் பெண்களாக இருக்கக்கூடியவங்க சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன், அல்லது வேறு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அல்லது வீட்டுக்காக ஒரு ஜாமான் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். இது எதுக்கு நான் பண்ணுறேன்? எந்த செயலையோ, இப்போ குளிக்கிறோம்னா கூட எதுக்கு நான் குளிக்கிறேன்? இது என்னைய சுத்தப்படுத்திக்கணும்னு நான் செய்கிறேன். அல்லாஹ் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறான்.
இப்போ ஒரு ஜாமான் வாங்க போகிறோம். எதுக்கு இந்த ஜாமான் வாங்குகிறோம்? என் வீட்டுக்காக வாங்குகிறேன், என் பிள்ளைங்களுக்காக வாங்குகிறேன், என் கணவருக்காக வாங்குகிறேன், என் மனைவிக்காக வாங்குகிறேன், அவங்களுக்கு நான் செலவழிக்கிறேன். இது அல்லாஹ் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லியிருக்கான். தொழுகை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. தொழுகை அல்லாஹ் நம்மளை தொழுக சொல்லிட்டான். நம்ம அல்லாட்ட நாளைக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக நம்ம தொழுகிறோம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே நான் எதுக்கு இதை செய்கிறேன், இப்படி நம்ம சிந்திக்கும் பொழுது பாவம் செய்யும் பொழுது நமக்கு தோணும், இப்போ நான் இந்த ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இதில் மார்க்கத்தில் அனுமதிக்காத ஒரு விஷயம் வருது, இது செய்கிறதுனால அல்லாட்ட எனக்கு நன்மை கிடைக்குமா, அல்லது இது எதை நோக்கி என்னை கொண்டு போகுது, இது சைத்தானுடைய செயல்மாரெலாம் தெரியுது. ஒரு ஆபாசமான விஷயத்தை பார்க்குறது, அல்லது ஒரு ஒரு உள்ளத்தை குரோதப்படுத்துகிற மாதிரி ஒரு பொறாமையை, ஒரு வஞ்சம் தீக்கிறத, ஒரு முதுகுக்கு பின்னாடி குத்துறத, இந்த மாதிரி விஷயங்களான இன்றைக்கி சீரியலில் காட்டிக்கிட்டு இருக்கிறான். அவளை நான் பழி வாங்கியே தீருவேன், அவன் எப்படி என்னை விட்டு இன்னொருத்தையை கல்யாணம் பண்ணலாம், அவள் எப்படி எனக்கு கிடைக்காம, இதுதானே சீரியலில் காமிக்கிறாங்க. இதைத்தான பெரும்பாலான மக்கள் பார்க்குறாங்க. எல்லாரையும் சொல்லலை, ஒரு கணிசமான மக்கள் பார்க்குறாங்க. அப்போ இதை நம்ம பார்க்கும் பொழுது இதில் உள்ளத்தில் போய் பதியும். அப்போ இதை பார்க்கும் பொழுது அந்த சிந்தனையை கொண்டு வரணும். இதை பார்க்குறனே, இதனால எனக்கு என்ன பிரயோஜனம், இந்த உலக வாழ்க்கையிலையும் சரி மறுமை வாழ்க்கையிலையும் சரி, இது எனக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தருமா அப்படிங்கிற சிந்தனையில் நம்ம வந்துட்டோம்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்குமே நம்ம குரானிய மனிதராக மாறி அல்லாஹ்ட்ட நெருங்கிறதுக்கு முயற்சியாக இருக்கணும். ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சிந்தனையுமே இந்த மாதிரி அமையும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எப்படி நம்மளை சிந்திக்க சொல்லியிருக்கிறானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதை காட்டி தந்தாங்களோ அந்த அடிப்படையில் எப்படி நம்மளுடைய சிந்தனைகள் அடிப்படையாக கொண்டு நம்ம செயல்கள் அமையுதோ அத்தகைய சிந்தனையை கொண்ட மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானான்னு அல்லாஹ்ட்ட கேட்டவனா என்னுடைய முதல் உரையை முடிச்சுக்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.